நான் மட்டும்தான் மாமாவை மிஸ் பண்றேன்னு நினைச்சா அப்பாவும் மாமாவும் ரொம்ப மிஸ் பண்றாரு. அவர் பேசும்போது தான் தெரியுது. ரேவதி, நீ அப்பா ரூம்ல இருப்பேன்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அதான் அப்பா தூங்கினதும் என் ரூமுக்கு வந்துட்டேன். அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. உன்னோட கல்யாணத்துல இருந்து அடுத்தடுத்து நடந்த எல்லா விஷயத்துலயுமே எல்லாரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம். இப்பதான் ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. புரியுதுக்கா. கொஞ்ச நாள்ல என்னென்ன விஷயம் நடந்துருச்சு இல்ல? ஆமா ரேவதி, இந்த மருதுவ ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவன் இவ்வளவு பெரிய மோசமானவனா இருப்பான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்பா விஷயத்திலயும் இந்த சிவனாணி சித்தப்பா இப்படி ஒரு கேவலமான வேலையை பாப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விடுக்கா, எப்படியோ எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. நாம நினைச்ச மாதிரியா? ஹலோ மேடம், அது நீங்க நினைச்ச மாதிரி. நீ என்னக்கா சொல்ற? ஆமா, இந்த கல்யாணத்தை கார்த்தியே வந்து நிறுத்துவாருன்னு நீதானே அடிக்கடி சொல்லிட்டு இருந்த. என்னடி, சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? இதையும் நான் மறக்கலக்கா. அப்படியா? சரி, அப்போ உன் மனசுல இருக்க காதல எப்பதான் கார்த்திக் கிட்ட சொல்ல போற? அதுவா? ஏய், என்னம்மா வெக்கப்படுறியா? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுமா. அக்கா, கிண்டல் பண்ணாதக்கா. பின்ன என்ன? கார்த்திக் கிட்ட எப்போ மனசுல இருக்க காதல சொல்ல போறேன்னு கேட்டா இப்படி வெக்கப்பட்டுட்டு இருக்க? மாமாவை பார்த்தாலே நான் பேசணும்னு நினைக்கிறது கூட எனக்கு மறந்து போயிடுதுக்கா. ஆனா அவர்கிட்ட என் மனசுல இருக்கிற காதல எப்படி சொல்றதுன்னு ஒரு குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணுக்கா, கார்த்தி மாமா மாதிரி ஒருத்தர் எனக்கு ஹஸ்பண்டா அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், அவளை லாக் பண்ணிட்ட. நீ சீக்கிரம் வா. ஏய், யாரா நீங்க? எதுக்கு இப்படி வந்து நிக்கிறீங்க? மேடம் கேட்குறாங்களாடா, நம்ம தினேஷோட ஃப்ரெண்டுன்னு கெத்தா சொல்லுடா. ஓ, தினேஷோட ஃப்ரெண்டா? எதுக்குடா வண்டியை மறைக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு தினேஷ் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கான். என்னடா உளர்ற? நீதான் இந்த உலகத்திலேயே பேரழகி பெரிய இவன்னு நினைப்பா? ஏண்டி, காலேஜில் வச்சு என் ஃப்ரெண்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு டீசெண்டாக ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா அவன் காதலை அக்செப்ட் பண்ணிக்காம அத்தனை பேர் முன்னாடியும் என் ஃப்ரெண்டு சட்டையை பிடிச்சி எவ்வளோ கேவலமா இன்சல்ட் பண்ணிட்டேன். ஏய், உன் ஃப்ரெண்ட பிடிக்கலன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், முதல்ல வழியை விடு, எனக்கு டைம் ஆச்சு. ஏய், உன்னை அவ்வளோ சீக்கிரமா நாங்க விட போறதில்ல. உன்னால என் ஃப்ரெண்டு காலேஜில் அத்தனை பேருக்கு முன்னாடி எவ்வளோ கேவலப்பட்டான் தெரியுமா? அதுக்கெல்லாம் நாங்க பழி வாங்க வேண்டாம். டேய், அவன் நடந்துகிட்டது அப்படி. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா டீசெண்டா விலகிடணும். அதை விட்டுட்டு காலேஜ்ல பிரச்சனை பண்ணா எந்த பொண்ணுக்குடா பிடிக்கும்? ஆல்ரெடி உன் ஃப்ரெண்டு நடந்துகிட்டதுக்கே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா எங்க அம்மா தான் படிக்கிற பையன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு சொன்னாங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். கைய விடுங்கடா. டேய், கைய விடுங்கடான்னு சொல்றேன்ல. விடுங்கடா. கட்டாதன்னு சொல்றேன்ல. விடுங்கடா. எங்க போயியாரு? விடுங்கடா. டேய், விட போறீங்களா இல்லையா? கைய விடுங்கடா. விடுங்கடா. ஏய், இல்ல. இல்ல. என்னடா பண்றீங்க? பாடத்துல டவுட் கேட்டா அதான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு கூட்டு வந்து அப்படியே அரஞ்சன்னு வச்சுக்க. எக்ஸ்பிளைன் பண்றான். எங்க ரோட்ல விழுந்து கிடக்கிற பைக் உங்களுதா? ஆமாண்ணே. நீ யாரு? தேவையில்லாம ஏன் லைன்ல கிராஸ் ஆகுற? ஏய், படிக்கிற பசங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, இவன் என் காலேஜ்ல படிக்கிற பையன். இவன் என்ன லவ் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு சொன்னேன். அதான் இப்படி எல்லாம் பண்றான். ஏய், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? ஏய் மச்சான், பாட்லறா. ஏய், புரா. அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்படாதீங்க. ஏய், ஊத்துறா. ஊத்துறான்னு சொல்றேன்ல.
அண்ணே வேண்டாம் அண்ணே, இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க. நாம இங்க இருந்து போயிடலாம் அண்ணே. இருங்க. டேய் ஊத்ரா ஊத்ரா. ஏய் நான் பாக்குறேன். ஊத்ரா அடி ஆசிட் ஊத்ரா. டேய் மச்சான் வாங்கடா போயிடலாம். வாடா வாடா. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. பரவாயில்லைங்க. உங்க வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் அண்ணே, நான் போயிடுவேன். இல்ல நீங்க தனியெல்லாம் போக வேண்டாம். இந்த பசங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. நீங்க வாங்க, நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ம் சரிண்ணே. அவங்களுக்கா ஞாபகம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதனால யாரும் அவங்க கிட்ட பழைய விஷயங்களை பத்தி பேசாதீங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? ஆமா. கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. கார்த்தி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என் பொண்ணு உங்க கூட. சாரி, நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா ராதிகா, நீ வண்டில தானே வரேன்னு சொன்ன. எங்க உன் வண்டியை காணோம்? என்னம்மா உன்கிட்ட கேள்வி கேட்டா கார்த்தியை பாக்குற? அம்மா, உன்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என் காலேஜ்ல படிக்கிறானே தினேஷ், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து வந்து நடு ரோட்ல வண்டியை மறைச்சு என்கிட்ட வம்பு இழுத்தானுங்க. நான் பயந்து போய் ஓடினேன். அப்பவும் என்னை விடாம துரத்த ஆரம்பிச்சாங்கம்மா. என்ன ராதிகா சொல்ற? இப்பெல்லாம் அந்த தினேஷ் எந்த பிரச்சனையும் பண்றது இல்லைன்னு சொன்ன. ஆமாம்மா, காலேஜ்ல அவன் எந்த ப்ராப்ளமும் பண்றதில்ல. ஆனா இன்னைக்கு ரோட்ல வச்சு. என்ன நடந்துச்சு சொல்லுமா. அந்த பசங்க இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போனதும் ஓடிட்டானுங்க, அவ்வளோதான். அவ்வளவுதானா? இல்லம்மா, கார்த்தி என்ன மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்தலனா நான் அவ்வளவுதாமா. என்னை உயிரோடவே நீ பாத்திருக்க மாட்டேன். ஐயோ கடவுளே, என்னம்மா சொல்ற? ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றத பார்த்து யாரும் எந்த கேள்வியும் கேட்கலையா? இல்லைங்க, அங்கே யாருமே இல்லை. அவங்க தனியாக மாட்டிக்கிட்டாங்க. கார்த்தி, ராதிகா எனக்கு ஒரே பொண்ணு, அவ தான் எனக்கு எல்லாமே. என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. பரவாயில்லைங்க. நான் அந்த வழியாக வந்தேன். அப்போது அங்கே ஒரு பைக் விழுந்து கிடந்துச்சு. அதை வச்சு தான் இவங்களை போய் பார்த்தேன். ஏங்க, நாளைக்கு காலையிலேயே போய் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. சரிங்கண்ணா. சரிங்க.